காம்படிஷனில் 4வது பகுதி கணித பாடத்திற்கான வினாக்கள் வெளியிடப்பட்டது. அதன் விடைகள் இந்த வீடியோவில் விளக்கப்படும். அதன் அடிப்படையில் வினா ரூபா 800 பெருமானமுள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வையை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. அப்படின்றால் ஒரு பெருமானம் அவங்க தரப்பட்ட அந்த பெருமானத்தின் அடிப்படையில் ரூபா 800 இறக்குமதி செய்யக்கிட்ட அந்த பொருளுக்கான இறக்குமதி செய்யக்கிட்ட 6% தீர்வை செலுத்தப்பட்டதாம். இந்த தீர்வையின் பெருமதி எவ்வளோ அப்படின்னு எங்களுக்கு இந்த கேள்வியில கேட்கிறாங்க. அப்படின்றால் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் கேட்டா இந்த சதவீத பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படின்றால் 100ன் மேல் 6% என்றால் 100ன் மேல் 6 100க்கு 6 அப்படின்றால் ரூபா 800 பெறுமதி உள்ள பொருளை இறக்குமதி செய்யப்பட்டதன் தீர்வை எவ்வளவு என்று எங்களுக்கு காணலாம். அப்ப சுருக்கி கொண்டால் இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் வெட்டிப்படும். ஆகவே 6 8 48 எங்களுக்கு வெளியே பெறலாம். ஆகவே ரூபா 48 முதலாவது கேள்விக்கு ஆன்சர். இரண்டாவது வினா சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் செல்கின்றது. பேருந்தின் கதியை மீட்டர் செகண்டில் காண்க. கதியை காண சொல்றாங்க. அப்ப கதிக்கு சமன்பாடு கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஆகவே தூரம் 48 மீட்டர் எனவும் நேரம் 3 செகண்டிலும் சென்றதாம். ஆகவே எனக்கு கதியை காணலாம். கதி சமன் 48 3ஆல சுருக்கினால் 16 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே இரண்டாவது வினாவிற்கான விடை 16 ms -1. மூன்றாவது வினா தீர்க்குக. தீர்க்குக அப்படின்றால் எங்களுக்கு இந்த கோவையில் காணப்படுற ஒரு தெரியாத கணியம் எது? தெரியாத கணியத்துக்கான பெருமானம் காண்றதுதான் தீர்க்குக எனப்படும். இந்த ஸ்டெப்ல நாங்க அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் x⁻1 x⁻2 சமன் 0. இந்த 2 பிராக்கெட்டையும் 0க்கு சமப்படுத்திக்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும் கேட்டால் ஒவ்வொரு பிராக்கெட்டையும் 0க்கு சமப்படுத்தி கொள்ளணும். அப்ப x⁻1 சமன் 0 வரலாம். ஓர் x⁻2 எங்களுக்கு 0 வரலாம். ஆகவே x⁻1 0 இருந்தால் x-இன் பெருமானம் என்னதாக காணப்படும் என்றால் இந்த -1 சமன்பாட்டுக்கு இங்கல வந்துச்சுன்றால் x-க்கான பெருமானம் சக ஒன்றாகவும் சக ஒன்றாகவும் அல்லது x⁻2 சமன் 0 என்றால் x-க்கான பெருமானம் இந்த -2 சமன்பாட்டுக்கு இங்கல வந்தால் சக 2ஆகவும் காணப்படும். ஆகவே வினா 3க்கான விடை x சமன் சக 1 x சமன் சக 2. வினா 4 சமநிலை ஒன்று தந்திருக்கிறாங்க. சமநிலை 2x சக
1 சமன் 5. ரெண்டு எக்ஸாக 1 அப்படின்றது 5 விட சிறிதாகவும் இருக்கலாமா இல்லாட்டி சமனாகவும் காணப்படலாமா? இந்த சமநிலையை திருப்தியாக்கும் எல்லா நேர் நிறைவெண்களையும் கேட்டிருக்காங்க. கேள்வியில் எனக்கு கேட்கப்பட்டது நேர் நிறைவெண்கள், நேரத்தான் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்யப்படும் கேட்டா, இதை திருப்தியாக்கப்படணும். இதை திருப்தியாக்கப்பட்டதுன்னு கேட்டால் எக்ஸுக்கான ஒரு பெருமானத்தை எடுக்கணும். அப்ப ரைட் பார்ப்போம். 2x வச்சுட்டு சக ஒண்ட இங்களை கொண்டு போனால் 5 சய ஒன்றாக மாறும். சக ஒன்றிங்களை வந்தால் சய ஒன்றாக மாறும். 2x சமன் 5 ஒன்று போனால் 4. x சமன் 2 இந்த சைடுக்கு போனால் பெருக்கல் 2 வகுத்தல் 2ஆக மாறும். ஆகவே x என்றது எவ்வளவு பெருமானமா வரும்னு கேட்டால் 2ஆக மாறும். இப்ப எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸுக்கு வரக்கூடிய நேர் எண்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு எண் கோடு வச்சுவோம். எண் கோடுல எங்களை 0 சய 1 சய 2 சக 1 சக 2 இப்படி பெருமானம் இருக்குது. எக்ஸ்ன்றது 2 விட சிறிதா இருக்குமா? அப்ப எப்படி 2 விட சிறிதாக இருக்குமா? இங்களை பெரிது அங்களை சரிக்காது, 2 விட சிறிதாக இருக்கலாம். ஆனால் சமனாகவும் இருக்கலாம். சமன்டா 2ஆகவும் இருக்கலாம், இதாகவும் இருக்கலாம், இதாகவும் இருக்கலாம். அப்ப இந்த எல்லா பெருமானமும் வரலாம். எனக்கு நிறைவெண்கள் இவன் கேட்டிருக்கிறாங்க நேர் நிறைவெண். நேர் கிட்ட 1 2 மாத்திரம் வரலாம். ஆகவே 1, 2 தான் விடை. வினா 5. சுருக்குக சுருக்குக 1 கீழ் x சக 1 கீழ் 2x. சுருக்குக பின்னங்களின் கூட்டம் ஒன்று தரப்பட்டிருக்குது. பின்னங்களை கூட்டுதண்டா கீழே கட்டாயம் சமப்படுத்தப்படணும். சமப்படுத்தின பிறகுதான் என்ன செய்யப்படணும்? கூட்டப்பட வேண்டும். ஆகவே கீழே உள்ள இந்த 2ஐயும் நாங்கள் சமப்படுத்திக் கொள்ளணும். இது 2x ஆகிக்குது. ஆகவே x எங்களுக்கு 2x மாற்றிக் கொள்ளலாம். ஆகவே இது 2ஆல பெருக்கப்படும். பின்னத்துல நாங்க கீழே என்ன மாற்றம் செய்தோமோ அது மேலையும் செய்யப்பட வேண்டும். ஆகவே இது எவ்வித மாற்றமும் இல்லை. 2 2 2 தர x 2x சக 1 கீழ் 2x. இது எவ்வித மாற்றம் இல்லை. அது அப்படியே இருக்கப்படும். இப்ப கீழே இருக்கிற இந்த 2 எண்களும் சமனாக இருப்பதனால் என்ன செய்யப்படும் கேட்டால் அந்த பின்னம் கூட்டலாம். கீழே உள்ள 2x 2x ஆகவே காணப்படும். 2x கூட்டி 4x போன்றில்ல 2x ஆக காணப்படும். மேல காணப்பட்ட 2 நம்பரும் கூட்டப்படும். 2 1 3. ஆகவே விட 3 கீழ் 2x. வினா 6. ஒரு பொறியினால் ஒரு வயலின் அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. அத்தகையான 3 பொறிகளினால் இவ்வயல் அறுவடை செய்வதற்கு எடுக்கும் நேரம் எத்தனை? ஒரு பொறியினால் வேலை செய்யப்படும் ஒரு பொறியினால் செய்யப்படுற வேலை 6 மணித்தியாலம் எடுக்கும். அதே 3 பொறியினால்
எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டால் 6 மணித்தியாலத்தை 3 பொறிகளால் பிரிக்கப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு மணித்தியாலங்கள் தேவை அப்படின்னு வரும். 6ஐயும் 3ஐயும் சுருக்கினால் 2 மணித்தியாலங்கள். ஆகவே விடை 2 மணித்தியாலம். வினா 7. வினா 7 1 தொடக்கம் 3 வரைக்கும் எண்கள் எழுதப்பட்டுள்ள 3 சர்வசம அட்டைகள். 1லிருந்து 3 வரைக்கும் எழுதப்பட்ட 3 சர்வசம அட்டைகள் உள்ள ஒரு பெட்டியில் இருந்து எழுமாறாக ஒரு அட்டையை வெளியே எடுக்கும் போது ஒற்றை எண். இதுல யாரு ஒற்றை எண்? 1 3 ஒற்றை எண். எழுதப்பட்டுள்ள ஓர் அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவு நாங்க கொடுக்க போற மெத்தட் என்னன்னு கேட்டால், ஒரு பின்ன வடிவில கொடுக்கணும். மொத்தம் எத்தனை அட்டைகள் காணப்படுது? 3 அட்டைகள். அதுல ஒற்றை எண் எத்தனை கிடைச்சலாம்? 1 கிடைச்சலாம், 3 கிடைச்சலாம். ஆகவே எனக்கு 2 விட வரலாம். ஆகவே 3 மேல் 2. வினா 8. ஒரு திண்ம உருளையின் ஆரை உயரம் தரப்பட்டிருக்கிறது. பெருமானம் கொண்ட அதன் வலைப்பரப்பின் பரப்பளவை காண்க. வலைப்பரப்பின் பரப்பளவுக்கு சமன்பாடு 2πrh. பிரதியிடுவோம் 2 தர. ஒவ்வொரு இந்த இலக்கத்துக்கும் இந்த குறியீடுகளுக்கும் இடையிலுள்ள காணப்பட்ட கணித செய்கை பெருக்கலாகத்தான் காணப்படும். π 22/7 தரப்பட்டாங்க. ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர். ஆகவே சுருக்குவோம். கிராஸாக சுருக்கலாம், மேல கீழே சுருக்கலாம், சைட்ல சுருக்க முடியாது. ஆகவே 7ஐயும் 7ஐயும் சுருக்குவோம். 2 22ஆல் பெருக்கப்பட்டால் 44, 44 2ஆக பெருக்கப்பட்டால் 88 சென்டிமீட்டர் பரப்பளவுக்கு தான் கேட்டுறாங்க. சென்டிமீட்டர் வர்க்கம். 9வது வினா. cos x பாகை சமன் 0.8 என தரப்பட்டுள்ளது. திரிகோண கணித அடிப்படையில் 3 சமன்பாடு படிச்சுட்டு வருவீங்க. sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா 3க்கும் சமன்பாடு தெரிஞ்சுக்கணும். எதிர்பக்கம், செம்பக்கம், அயற்பக்கம், செம்பக்கம், எதிர்பக்கம், அயற்பக்கம். sin தீட்டாண்ட எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், cos தீட்டா என்பது அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், tan தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இதை நீங்க ஞாபகம் வச்சால்தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். ஒரு தகவல்களை கொண்டு PQவின் நீளத்தை காண்க. ஒரு முக்கோணம் தரப்பட்டிருக்கிறது. செங்கோண முக்கோணம் QP. இது x பாகை, இது 3 சென்டிமீட்டர். P இங்க cos x பாகை தான் தந்திக்குது. ஆகவே cos சமன்பாடு போடுறோம். cos தீட்டா இங்க x பாகை தந்திக்குது. x பாகை சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இது R, இது P. எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி PQ தான். கேட்கப்பட்டிருக்காங்க. cos x பாகைக்கான பெருமானம் எனக்கு என்ன போடட்டாம்? 0.8 போடட்டாம். அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இதோட எதிர்பக்கம் இதற்கு எதிராக உள்ள பக்கம். செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் செம்பக்கம். இந்த கேட்கப்பட்ட கேள்வி x பாகையிட சைட்ல உள்ள இந்த பக்கம் அயற்பக்கம் என்போம். ஆகவே அயற்பக்கம் தான் PQ, செம்பக்கம் 3.
ஆகவே 3 இங்க போயிட்டு 3 தர 0.8 சமன் PQ எங்களுக்கு விடையாக பெற்றுக்கொள்ளலாம். இப்ப PQ நாங்க கண்டால் இரண்டு தசம் 4 சென்டிமீட்டர் சமன் PQ ஆகும். வினா 10 வினா 10 உருவில் தரப்பட்ட தகவல்களை கொண்டு CDA-யின் பருமனை காண்க. CDA-யின் பருமனை காண்க. ரைட். இது 80 பாகையாக காணப்படுகின்றது. ADC அதாவது CDA தான் கேட்கிறாங்க. ஒரு வட்ட நாட்பக்கலின் இது வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் என்பது வட்டத்தின் பரிதி மீது 4 புள்ளிகள் காணப்பட்டு அது வரையப்பட்ட நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் எனப்படும். வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் 180 பாகை ஆகும். இது எதிர்கோணங்கள். இது ஆகவே 80 பாகை என்றால் இந்த கோணம் 100 இது ரெண்டையும் கூட்டினால் 180 அதாவது 80 பாகை சக CDA கூட்டப்பட்டால் 180 பாகை வரணும். காரணம் வட்ட நாட்பாக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஆகவே CDA சமன் 80 பாகைங்களை பற்றி கழிப்பட்டால் 180 80 பாகை ஆகும். ஆகவே CDA சமன் 100 பாகை ஆகும். வினா 11 உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகுமாம். ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகுமாம். தரப்படும் தகவலை கொண்டு ஏபியின் நீளத்தை காண்க. ஏபியின் நீளத்தை காண்க. இதுதான் ஏபியின் நீளம். இது 8 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கிறாங்க. ஆரை என்பது வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதியின் ஒரு புள்ளிக்கு வரையப்பட்ட கோடு. இது 10 சென்டிமீட்டர் ஆகுமா. இத செங்கோண முக்கோணிக்கு எனக்கு ஏபி நீளத்தை காணலாம். எனக்கு தரப்பட்ட தகவலின் அடிப்படையில இங்க எனக்கு எக்ஸ் போட்டு கொண்டால் XB மட்டும் காணலாம். XB கண்டால் அதாவது ஒரு வட்டத்துல இந்த 4க்கு வரையப்படுற இந்த செங்குத்து கோடு இது என்ன செய்யப்படும்? இரு சமக்கூடப்படும். அப்படின்னா சமனாக பிரிக்கப்படும். ஆகவே XB நான் கண்டால் XB-யும் AX-உம் சமனாகவும் காணப்படும். ஆகவே ரெண்டையும் கூட்டிவிட்டால் AB பெறப்படும். ஃபர்ஸ்ட்க்கு XB-யை காண்றோம்னு பார்ப்போம். XB-யை காண்ற வந்து இந்த பகுதியின் இந்த முக்கோண பகுதியில தரவுகள் அடிப்படை. இது 10 இது 8 செங்கோண முக்கோணம் என்பதால் பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்தலாம். பைத்தாகரஸின் தேற்றத்தின் அடிப்படையில் இந்த XB-யை பார்ப்போம். ஒரு பைத்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு கேட்டால் ஒரு செம்பக்கத்தின் வர்க்கமானது அடுத்த எதிருள்ள 2 பக்கங்களும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஆகவே 8 வர்க்கம் சக XB-ட வர்க்கம். 8 வர்க்கம் என்பது 8 தர 8 8 8 64
സഹ എക്സ് ബിയുടെ വർക്കം സമൻ 10 100. എക്സ് ബിയുടെ വർക്കം സമൻ 64 ഇങ്ങനെ കൊണ്ടുപോയിട്ടാൽ 100 சய 64 மாறும். 100ல இருந்து 64 போனால் 36 சமன் எக்ஸ் பி வர்க்கமாக. ஆகவே இப்ப எனக்கு நான் செய்யப்பட வேண்டிய வேலை, எனக்கு எக்ஸ் பி வர்க்கம் தேவையில்லை, எக்ஸ் பி தான் வேணும். ஆகவே எக்ஸ் பி சமன் வர்க்கம், இந்த வர்க்கம் இங்கல போன சாம்பாடு இங்கல போன வர்க்கம் மூலமாக மாறும். ஆகவே வர்க்கம் மூலம் 36 விட எக்ஸ் பி சமன் 6 சென்டிமீட்டர் ஆகும். எக்ஸ் பி 6 சென்டிமீட்டர் ஏ எக்ஸும் 6 சென்டிமீட்டர். ஆகவே ஏ பி சமன் 6 6 12 சென்டிமீட்டர். எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி அடிப்படையில ஏ பி என்பது 12 சென்டிமீட்டர். அதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த வினா, உருவில் காணப்படும் முக்கோண அரியத்தின் கனவளவை தரப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் காண்க. அரியத்தின் கனவளவுக்கான சமன்பாடு குறுக்கு வெட்டு பரப்பளவு பெருக்கப்படணும் செங்குத்து உயரத்தால. செங்குத்து உயரம். ஆகவே இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு அரைத்தர அடி 5 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் 6. குறுக்கு வெட்டு பரப்பளவு இங்க செங்குத்து உயரம் 7. ஆகவே 2 6 3 5 15 தர 7, 15 7ஆல் பெருக்கப்பட்டால் 105. கனவளவு கேட்கப்பட்டாங்க, கனவளவு சென்டிமீட்டர் கனம். வினா 13, வினா 13 உருவில் உள்ள நேர்கோட்டிட சமன்பாட்டிட வடிவை சமன் mx சஹசி இல் எடுத்துரைக்கும் போது mc எம்ட படித்திறனை காணணும். ரைட். சீண்ட வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு என்றால் இங்க போகக்கூடிய இந்த நேர்கூடு y அச்ச எதுல வெட்டுதுன்னு பாருங்க. இப்படி போற இந்த நேர்கோடு y அச்ச எதுல வெட்டுது? 0 1 1ல வெட்டுது. ஆகவே வெட்டுத்துண்டு சி சமன் வெட்டுத்துண்டு சமன் 1. படித்திறன் காண்ற அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு 2 ஆள்கூறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆள்கூறு இங்க சரியா நீங்க பேப்பர் கிராஃப்ல பார்த்துக்கொள்ளுங்க. 3 இங்க 2 வச்சோம். 2 புள்ளிகள் எடுக்கிறேன். இந்த புள்ளியும் இந்த புள்ளி, இந்த புள்ளி இந்த புள்ளி தான் எனக்கு சரியான பெருமானம் எடுக்கலாம். 1வது ஆள்கூறு 0,1. ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் அச்சில் இந்த எடுக்கணும், அதுக்கு பிறகுதான் இங்கே எடுக்கணும். இப்போ அடுத்து 3,2 2 ஆள்கூறுகள் எடுத்தோம். 2 ஆள்கூறுகளோட அடிப்படையில x1 y1 பிரதியிட்டு கொள்ளுங்க. இங்க x2 y2 பிரதியிட்டு கொள்ளுங்க. இப்ப படித்திறன் காண்றதுக்கான சமன்பாடு, y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம் y2 minus y1 x2 minus x1. ஆகவே y2 2 y1 1 x2 3 கீழ் 0
2ல இருந்து 1 போனால் 1, 3ல இருந்து 0 போனால் 3, ஆகவே விட 1 கீழ் 3. படித்திறன் 3 வரணும். சி என்பது 1 வரணும். ரைட். வினா 14. அட்டவணையில் சரியான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே உள்ள சரி என்று பிளப்போட்டம். ஒரு இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமமும் சமாந்தரமாகும். ரைட், சரி. இவ்வாறு ஒரு இணைகரத்தின் பக்கங்கள் சமமும் சமாந்தரமும் ஆயிற்றென்றால் ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்களும் சமனாகும். ஒவ்வொரு மூலைவிட்டத்தினாலும் இணைகரத்தின் பரப்பளவுதான் இது சமகூடிடப்படும். கட்டாய பரப்பளவு இது சமகூடிடப்படும். ஆகவே 3 இந்த பகுதிகளும் சரி.